கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். பாருங்க, இந்த சபைக்காக எனக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்த போது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த வேளையில் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை, அதை பார்த்து கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், வருகையை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினால கடைசி பகுதியில் நம்ம வந்துட்டோம். டிசம்பர் மாதம் வந்துட்டோம். 1வது ஜனவரியை பார்த்த நாம் எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகிறலாம், மரித்து போயிருக்கலாம். உலகத்தை விட்டு ஒருவேளை இந்த போயிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் 11 மாதம் கிருபையாய் நம்மை நடத்தி இந்த 12வது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த தெய்வனுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அப்ப பாருங்க, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, அது இந்த வருஷத்தோடு முடிந்து போவது அல்ல, வருகிற வருஷத்துக்கும் சேர்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். இதோ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆண்டவரே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கணும், சமாதானம் உள்ளதா இருக்கணும், கனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புவது உண்டு. உண்மைதானே? எல்லாரும் விரும்புகிறோம். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், பாக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்பி தான் இந்த இடத்துல நீங்க வந்து